வணக்கம். ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 5 விஷயங்கள், 10 விஷயங்கள், 5 ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ, 7 ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளும் கூட ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். நானே கூட சொல்லியிருக்கேன், ஒரே ஸ்ட்ராட்டஜி இப்போ லைவ்லலாம் கூட சொல்லுவோம், ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் லாட் சைஸ் கம்மி பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ இது மட்டும் போதுமானா இல்லை, அது மட்டும் அப்படின்ட்டு கிடையாது, அதுவும் ஒன்று. அப்போது நம்ம வந்து இதில் ஒரு 5 ஸ்டெப்பு, இதில் ஒரு 5 ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரே வீடியோ போட்டோம்னா ஒரு 100 ஸ்டெப்ஸ் வரும். அப்போ அந்த 100 ஸ்டெப்ஸையும் நம்ம வந்து நியூஸில் விரைவு செய்திகள் மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து முடியாது இல்லைங்களா? ஸோ முக்கியமான சில பாயிண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னும் நான் ரொம்ப டீப்பாக இப்போ நம்ம வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் இன்னும் வந்து மற்றவங்க சொல்லாத சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக அதுவும் நமக்கு அவசியம்தான். இப்போ அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் ஒரு சிலர் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம சேனல்ஸும் சரி மற்ற சேனல்ஸும் சரி. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த லைவில் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரனால அப்போ இன்னும் சொல்லாத சில விஷயங்களையும் நம்ம சொல்லிடலாம். அப்படியான ஒரு 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, அதில் வந்து மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஸ், இது வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் கிடையாது, இது வந்து பொதுவாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யார் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிறேன்னா, அல்லது இப்போ தான் நான் வந்து ஒரு வேலைக்கு போகிறேன்னா, எனக்கு வந்து இப்போ 50 வயசு தாண்டுதா, 60 வயசு ஆகிட்டுருக்கா, ஸோ இந்த இடத்துல இருக்கேன்னா, ஸோ நான் யார், என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இப்போ நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு நம்ம போய் அது இதையும் பண்ணிடலாமா அப்படிங்கிறதோட அந்த எண்ணத்தோட மொதல் ஸ்டெப் நம்ம யார், நம்மளோட ஃபேமிலி என்ன, அந்த நான் யார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே இதெல்லாம் வந்துடும். அதாவது நம்ம ஃபேமிலி என்ன, அண்ட் இன்னொன்று சொல்லப்போனால் நம்மளோட ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா யாரோ ஒரு பெரிய ஒரு கணக்கு வாத்தியார் இருந்திருப்பாங்க. சொல்ல முடியாது, நம்ம ஒரு பெரிய ஒரு மேக்ஸ் குடும்பத்திலேருந்து கூட நம்ம வந்து வந்திருக்கலாம். இப்போது உண்மையாக சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான், அவன் வந்து பார்த்தா அவனுக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது, எதுவுமே வராது, அவன் தத்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா மேக்ஸில் மட்டும் பாஸ் பண்ணிடுவான். மேக்ஸ் மட்டும் எல்லாருமே அவன்கிட்ட தான் போய் கேட்போம். அப்புறம் கால்குலேட்டரே தேவையில்லை அவனுக்கு அது என்னமோ ஒரு ஒரு பெரிய ஒரு சக்தி மாதிரி. அவன் திடீர்னு 374 × 374 எவ்வளோன்னா சொல்லிடுவான், டக்குன்னு சொல்லிடுவான். இது ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். இதை இந்த வீடியோக்காக சும்மா அடிச்சு விட்றான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒருத்தன் இருக்கான். ஸோ நான் யார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த இத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் எந்த பிஸ்னஸ் போனாலும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஒரு அனாலிசிஸ் எடுங்க. சரியா? அதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன ஒரு எய்ம், என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் வந்து ஒரு வேலை செய்யணுங்க, ஒரு கம்பெனியில் இருக்கணும், அவ்வளோதான், நமக்கு இந்த பிஸ்னஸ் வந்து சுத்தமாக வராது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறதும் கிடையாது, இந்த பேசிவ் இன்கம் பார்ட் டைமு அப்படியும் கிடையாது, நான் படித்ததே இந்த வேலைக்கு போகிறதுக்கு தான், இந்த ஐடி கம்பெனியில் போகிறதுக்கு தான், பெங்களூரில் போவேன், பாம்பேக்கு போவேன், இன்னும் நான் யூஎஸ் போவேன், யூகே போவேன், எங்கேயோ போவேன், அதுக்கு தான் படிக்கிறேன். அதுலேயும் நான் அந்த ஏரியா கூட செலக்ட் பண்ணிட்டேன், இந்த ஏரியா தான், இந்த ஊர் தான், இது தான், இப்படி தான். அப்படி இருக்கிறவங்க இதில் வந்து வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏதோ நியூஸில் ஏதோ ஒன்று பார்ப்போம், அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் அங்கேயும் இங்கேயும் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த $1000 போட்டால் நான் வந்து மில்லியன் கணக்கில் சம்பாரித்தேன் அப்படிம்பான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா, டக்குன்னு நம்ம வந்து டைவர்ட் ஆகி சரி நம்மளும் போட்டு பார்ப்போமே, ஒரு சின்ன ஒரு வெறுப்பு நம்ம வேலை மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து மாறுவோம். சரி, அது வந்து நேச்சர், எல்லாத்துக்கும் வரும். இப்போ எனக்கு இன்றைக்கி ஒன்று பிடிச்சிருக்கோம், நாளைக்கு அது பிடிக்காமல் போகும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து மாறலாமே, வேலையிலே சொல்கிறேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேறு வேலைக்கு போகலாம், இந்த பிஸ்னஸ் பிடிக்கல, இன்னொரு பிஸ்னஸ் நான் செய்கிறேன் அப்படிங்கிற இந்த இது வந்து வரும். பட் அது வரும்போது வரட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம செய்கிறோம், நாளைக்கு அது நடக்குது போகுது, அதெல்லாம் ரெண்டாவது. இனிஷியலி அதுலேயும் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலை தான் நான் பண்ண போகிறேன்,
அல்லது நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன். இந்த வயசு வரைக்கும் வேலை செய்வேன், கொஞ்சம் கொஞ்சம் காசு நான் சேர்த்திக்குவேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய பிளான். அதாவதுங்க ஒன்று சொல்லுவாங்க, அது சொன்னால் நடக்காது, பிளான் போட்டால் நடக்காது அப்படின்ட்டுலாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. அது நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நமக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டியதானே. நீங்கள் வெளியே சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க. நமக்குள்ளே ஒரு முடிவு, ஓகே நான் இதுதான், நான் யார், அடுத்து நான் இதான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு. ஓகே, அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறத நம்ம எப்படி மொதல் பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, இந்த மூணாவது பாயிண்டில் நம்மளோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது நீங்கள் மொதல் பாயிண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, மொதல் பாயிண்ட்லேயே நம்ம யார் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணாவது பாயிண்ட்டு எதுக்கு நான் அழுத்தமாக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட மென்டல் எபிலிட்டி என்ன. த தேர்ட் பாயிண்ட் இஸ் மென்டல் எபிலிட்டி. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ் பண்ணால் கூட, கிட்டத்தட்ட லட்சத்தில் கோடியில் லாஸ் பண்ணால் கூட ரொம்ப இப்படி கேஷுவலாக இருப்பான். சரி விடு பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ட்ரேடிங்கில் எடுத்துக்கோங்களேன், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா $2 லாஸ் பண்ணுவாங்க. $2 தான். அக்கௌண்ட்டில் ஒரு $100 இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் $1000 இருக்கும். $2க்கு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார். என்ன அப்படின்னா, ஒரு லாஸ் பண்ணிட்டா சாப்பிட மாட்டார். ஒரு வாரத்துக்கு வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டார். அப்புறம் ரொம்ப காஸ்ட்லி இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் கோயிலுக்கு போய் கூட சாப்பிடுவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எதுக்குன்னா இந்த மிச்சம் பிடிக்கிறது. ஏன்னா அந்த லாஸை நம்ம எப்படி சரி பண்ணுறது. ஸோ அதனால் உங்களோட மென்டல் எபிலிட்டி, நீங்கள் உங்களால் வந்து எவ்வளோ ப்ரெஷரை தாங்க முடியும் அது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணும்போதே ஒரு முடிவு பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் லாஸு ரைட்டு, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸில் ஒரு 50% லாஸ் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். ஆனால் உண்மையாகவே உங்களோட எபிலிட்டி என்ன, எவ்வளோ லாஸ் உங்களால் தாங்க முடியும், அதே சமயம் எவ்வளோ ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது கூட ரெண்டாவது அது வரட்டும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லலாம், எவ்வளோ அடி தாங்குவோம் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேங்களா, நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிளான்லாம் நம்ம போட்டு வரோம். முதல்ல நான் யார், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ லாஸ் தாங்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு எழுத போகிறோம். ஒரு 25 வருஷத்துக்கு எழுதலாமா, இல்லை ஒரு 50 வருஷத்துக்கு எழுதலாமா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. ஒரு டார்கெட், ஒரு பிளான் ஒன்று போடுறோம். ஓகேவா, அதோட டியூரேஷன் ஒன்று கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ அந்த டியூரேஷன் வந்து எவ்வளோ, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போடலாமா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடலாமா அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லைங்களா. இதுக்கு வந்து நீங்கள் 3 வருஷம் 5 வருஷம்லாம் போடாதீங்க, ஒரு வருஷம் பிளான் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்க, நாளைக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நாளையிலேருந்து ஒரு வருஷம். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு அக்டோபர்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியிலேருந்துன்னு கணக்கு வச்சுப்பாங்க. அதாவது அந்த 3 மாதம் வந்து அவங்களுக்கு அது ஃப்ரீ, ஒரு கூலிங் பீரியட் மாதிரி. அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறீங்க, ரைட், இதுதான் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 1,00,000 இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன், 30% வரைக்கும் நம்ம லாஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, அண்ட் நான் வந்து ஒரு 50% ப்ராஃபிட் எதிர்பார்க்குறேன். ஒரு ₹1,00,000 அப்படின்னா ஒரு 50,000 வந்தால் எனக்கு போதும். ஓகே, இது வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு. இப்போ February 10 நான் வந்து இந்த பிளான் நான் போடுறேன். அடுத்த February 10 வரைக்கும் இது வந்து வேலிட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ சரிங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் போதுங்க, நம்ம என்ன சரி பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு, திருப்பி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி அடுத்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் ஒன்று போட்டுடலாம். ஓகேங்களா, நான் ஏன் இது வந்து ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 3 மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது, 6 மாதம் அப்படிங்கிறது வந்து சரி வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும். மார்க்கெட்டில் எல்லா ப்ளஸ்ஸு மைனஸு நியூஸு எல்லாமே பார்க்கணும். ஒரு வருஷத்தில் பார்த்துட முடியுமானா முடியாது. ஆனால் அதுக்காக 10 வருஷம்னு வைக்க முடியாது. 10 வருஷம் கழித்து நம்ம வந்து போய் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அது சரி வராது. ஸோ 1 இயர் இஸ் நார்மல். ஓகேங்களா, ஸோ இந்த 4 விஷயம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம், ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணணும், இப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இந்த 4 விஷயத்துலேயே நீங்கள் வந்து கிளியர் ஆயிடுவீங்க. அட ஆமாம்ல, ரைட்டு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் பண்ண போகிறீங்களா, இந்த கமாடிட்டி பண்ண போகிறீங்களா, ஃபாரெக்ஸ் பண்ண போகிறீங்களா, கிரிப்டோ பண்ண போகிறீங்களா, இன்னும் அடுத்து நிறைய இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுவேன். இன்னும் நம்ம பேசாத சில மார்க்கெட்லாம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த 4 மார்க்கெட்டு, நேற்று கூட அந்த வீடியோ ஒன்று பார்த்துருந்துருப்பீங்க, இன்ட்ரோ டு மார்க்கெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டுருந்துருப்பேன். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் தான் பண்ண போகிறேன், அதில் வந்து ஆப்ஷன்ஸ் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடருக்காக நான் சொல்கிறேன்.
நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ அல்லது ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்ளிகபிள். இதை நீங்கள் வந்து காமனாக மற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதான் சொன்ன பாருங்கள், இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா இது அவசியம். இந்த 4 பாயிண்ட் முடித்ததுக்கப்புறம் 5ஆவதாக வந்து சூஸ் யுவர் மார்க்கெட். ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட பிளான்லாம் நீங்களே போட்டிருப்பீங்க, உங்களை பற்றி நீங்களே படிச்சிருப்பீங்க. இப்போது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது, இந்த மார்க்கெட்டில் இது இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கேஷ் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். கேஷ் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸ்டாக் இறங்கினா வாங்கிக்குவேன், அண்ட் இதுதான் என்னோடய பிளான். நான் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட பிளான் வேறு. இப்போ இந்த 4 பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதிட்டீங்க. அடுத்து 5ஆவது பாயிண்ட்டு, நீங்கள் போய் ஒரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த மார்க்கெட்டோட ஆர்ஓஐக்கும் நீங்கள் இந்த எழுதியிருக்கிற உங்களோட ஒரு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. அண்ட் உங்களோட எபிலிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன், அண்ட் உங்களோட அந்த ரிஸ்க்கு எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கல உங்களுக்கு மார்க்கெட் வந்து சம்மந்தமே இல்லைன்னா நீங்கள் மாறிக்கணும். இல்லை நம்ம இதுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகாது, ரைட், அடுத்து இங்கே வா, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு பிளான். இது வந்து எந்த ஒரு சாட் ஜிபிடிலையும் போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்த ஒரு இது கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக என்னோட ஒரு அனுபவத்திலேருந்து அண்ட் மற்ற ட்ரேடர்ஸ்டெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அவங்களோட அனுபவத்திலேருந்து எடுத்த ஒரு விஷயங்கள். ஸோ நீங்கள் இது வந்து பண்ணி பாருங்கள். மற்ற ட்ரேடர்ஸ் ஏற்கனவே வந்து சக்ஸஸ் பண்ணவங்க, ஒரு ஃபெயிலியரை பார்த்தவங்க கிட்டலாம் இது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன ஏது அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க, சரிங்களா. நன்றி, வணக்கம்.